இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம். 10 AM ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல்டான ஒரு வெபினார். 11 AM வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். 12 PM ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ SIP. இது ஒரு விமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார். சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க. தொடரும் டாரிஃப் யுத்தம். ட்ரம்ப் நேத்து ராத்திரி, அதான் நமக்கு ராத்திரி அவங்களுக்கு மார்னிங், ஒரு ட்வீட் போட்டார். இட்ஸ் a குட் டைம் டு பை அப்படின்னு. எங்க போட்டார்னா ட்ரூத் சோஷியல்ங்கிற அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டார். இதை போட்டுட்டு சில நிமிடங்கள்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா, சைனா நம்மோடு நட்பு பாராட்டவில்லை, சைனா எதிர்வினை ஆற்றுகிறது, அமெரிக்கா நாட்டின் இன்ட்ரெஸ்டுக்கும் அவங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கும் எதிராக சைனா எதிர்வினை ஆற்றுகிறது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, சைனாவுக்கு மட்டும் 125% டாரிஃப் போட போறோம் அப்படின்னு ஏற்கனவே போட்ட டாரிஃபை மேலும் கூட்டினார். இதுக்கு முன்னாடி 104ன்னு சொன்னார், அதை 125 ஆக்கினார். ஆக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு தனிப்பட்ட முறையில் விதிக்கப்பட்ட டாரிஃப்ஸ், அதாவது இந்தியாவுக்கு 26, மற்ற நாடுகளாக ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு டாரிஃப் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டாரிஃப்ஸை எல்லாம் இப்போதைக்கு தற்காலிகமாக 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சார். ஆனாலும் இந்த இடைப்பட்ட 90 நாளுக்கு இந்த தனிப்பட்ட டாரிஃபுக்கு பதிலாக இதற்கு முன் அறிவிக்கப்பட்ட 10% டாரிஃப் நீடிக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இதன் மூலமாக அமெரிக்கா இந்த 90 நாள்லையும் மற்ற நாடுகள்ல இருந்து வருவாய் ஈட்ட துவங்கிவிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. டாரிஃப்ங்கிறது அமெரிக்காவுக்கு பல வகைகளில் தேவை என்பதை ட்ரம்ப் மேலும் அறிவுறுத்துகிறார். எதுக்கு தேவை? ஃபர்ஸ்ட், அமெரிக்க அரசுக்கு வருவாய் தேவை. ரெண்டாவது, அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடிய பொருட்கள் உண்மையிலேயே ஒரு சரியான விலையில வர்றதா இல்லையாங்கிறத அவங்க பார்க்கணும். ஏன்னா உள்நாட்டு உற்பத்திக்கு எதிராக அது போகக்கூடாது. வேணும்னே இன்னொரு நாட்டில் தயாரித்து அமெரிக்காவில் குறைந்த விலையில் விற்பதை அமெரிக்கா டெஃபினட்டாக தடுக்க போகிறது. மூணாவது, எங்கள் சந்தை, நீங்கள் வருகிறீர்கள், எங்கள் சந்தையில் விற்று நீங்கள் லாபம் பார்க்கிறீர்கள், அதில் ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் மாறப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது. ஆனால் இது எந்த இடத்துல இருக்கணும்? ஒரு ஸ்கேல் வச்சிங்கன்னா 125ங்கிறது ஸ்கேலுக்கு வெளியில இருக்கு, 10ங்கிறது ஸ்கேலுடைய பாட்டம் கிட்ட இருக்கு. ஸோ இது எந்த இடத்துல ஃபைனலா கொண்டு போய் பொறுத்த போறாங்கன்றது நெகோசியேஷன்ஸ் மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்த இடைப்பட்ட காலத்துல ட்ரேட்ல பயங்கர ஆட்டம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த 90 நாள்ல அமெரிக்காவினுடைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரி நல்லாவே இன்வென்டரைஸ் பண்ணுவாங்க. சீக்கிரம் எங்களுக்கு பொருளை கொடுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கோ அங்கெல்லாம் வாங்கி அவங்க ஷெல்ஃப்ஸை ரொப்பிப்பாங்க, இல்லை வேர் ஹவுஸை ரொப்பிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்ற அந்த பயம் ரீட்டைலுக்கு இருக்கும். டெஃபினட்டா இந்த 10% நீடிக்குமானா நீடிக்காது. ஆனா சில நாடுகளுக்கு 49, 98 இப்படி எல்லாம் போட்டாங்க இல்லையா, அது மறுபடியும் வருமான வாய்ப்புகள் குறைவு. இந்த 90 நாட்கள்ல அந்த நாடுகள் அமெரிக்காவை அணுகி ஏதோ ஒரு வகையில் இணக்கமான ஒரு தீர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த 90 நாள் ஒரு விண்டோ அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் இருந்தது. அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்நேரம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்போ இமெயிலோ வந்திருக்கும், இதை முடிந்த வரைக்கும் உடனடியாக நீங்க அனுப்பி வையுங்கள் அப்படின்னு டெஃபினட்டா அவங்க கேட்பாங்க. அதே போல அந்த 10% டாரிஃபை பே பண்றதுல பையர்ஸ்க்கு பெரிய விஷயம் இருக்கக்கூடாது. அவங்க டெஃபினட்டா அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணாங்கன்னா இந்திய எக்ஸ்போர்ட்டருக்கான லாபம் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, சில பையர்ஸ் செல்லர்ஸை நிர்பந்திக்கலாம், நீங்க தான் இதுல பாதி எடுத்துக்கணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல நியாயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னாக்கா, இங்க இருந்து இவங்க வாங்குற விலையில ஒரு 10% கொடுக்கறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. எக்ஸ்போர்ட்டர் கிட்ட இந்த காசை வாங்கணும்னு அந்த இம்போர்ட்டருக்கு அவசியம் இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய செயின்ஸ், பெரிய பெரிய பையர்ஸ்
அவங்க காஸ்டே ரொம்ப கம்மி, நம்ம ரொம்ப குறைந்த விலையில தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை அவங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க. அந்த விலையில இந்த 10% ஒண்ணுமே இருக்காது. அவங்க விற்கிற விலையில இந்த 10% ஒண்ணுமே இருக்காது. ஸோ இதை அவங்க தாராளமா அப்சார்ப் பண்ணலாம், பண்ணுவாங்கன்னே நம்புவோம். இந்த மாதிரியான ஒரு டிஸ்ரப்ஷன் இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு வேக்கப் கால். ஏன்னா நிறைய பேர் பழைய காஸ்ட் ஸ்ட்ரக்சரோடய ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, எஃபிஷியன்சிஸை தேடவே மாட்டாங்க. இன்னும் எப்படி காஸ்ட்டை குறைச்சி இன்னும் காம்படிட்டிவ் ஆகலான்னு அதிகம் பார்க்கறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒய் டிஸ்டர்ப் அ குட் திங்ன்ற ஆட்டிடியூட் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இருக்கு. பட் இந்த கிரைசிஸ் டெஃபினட்டா அந்த மைண்ட் செட்டை மாத்தும்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் யூஎஸ் டாக்ஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்க பைலாட்ரல் டாக்ஸ், நான் உறுதியா என்ன நம்புறேன்னாக்கா, இந்தியா இந்த இஷ்யூல மற்ற நாடுகளோட அஹெடா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். முக்கியமா பாருங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சைனா ரியாக்ட் பண்ணாங்க, கனடா ரியாக்ட் பண்ணாங்க, யூரோப்பியன் யூனியன் ரியாக்ட் பண்ணாங்க. மற்ற நாடுகள் அதிகம் ரிட்டாலியேட் பண்ணல, எதிர்வினை ஆற்றவில்லை. இந்தியாவும் எதிர்வினை ஆற்றாத நாடுகள்ல ஒரு நாடு. அதுக்காக இந்தியா பயந்து சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு டீம் வேலை பண்ணிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைலாட்ரல் டாக்ஸ்ல உடன்பாடு ஏற்படுத்தக்கூடிய முதல் சில நாடுகள்ல இந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் முக்கியன்றதை சொல்றேன். யாரு ஃபர்ஸ்ட் இந்த உடன்பாட்டை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு ட்ரேட்ல ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைக்கும். சீக்கிரம் நம்ம ஸ்டேபிளா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அமெரிக்காவோட. இது ஏற்றுமதிக்கு மிகவும் சிறந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் ஏற்றுமதிக்கான ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதை பத்தி. பட் ஒரு இன்வெஸ்டருக்கு நெகட்டிவிட்டி உலகம் பூரா இருக்கும்போது அதுக்கு நடுவில் எங்க பாசிட்டிவிட்டி எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். கரெக்டா அந்த பாயிண்ட்ல போய் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது எப்படின்னா, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. இந்த சர்க்கிள் ஆஃப் நெகட்டிவிட்டிக்குள்ள அந்த டாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி எங்க இருக்குன்றது பார்த்து அந்த இடத்துல உங்க விரல் கரெக்டா போய் வைக்கணும். அதுதான் இன்வெஸ்டிங்ல பெரிய சேலஞ்ச். நீங்க இந்த டாட்டை விட்டுட்டு ஃபுல்லா சர்க்கிளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்டரா நிலைக்க முடியாது, அல்லது பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. நீங்களும் இருந்தீங்க மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டானேன்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் உண்மை. In every crisis there is an opportunity. Those who find an opportunity in crisis are the most successful investors. இந்த ரெண்டு லைனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்காக கண்டதையெல்லாம் போய் வாங்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சத கிரைசிஸ்ல போய் வாங்குவாங்க. அதுதான் ஜென்ரலா நான் பாக்குறது. ஏற்கனவே ஒரு விஷயம் பிடிக்கும், அதை போய் திருப்பி வாங்குறது, அது உதவாது. இந்த காலகட்டத்தில் இந்த கிரைசிஸ்ல இருந்து எந்தெந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா வருவாங்கன்றதை கணிச்சு அந்த கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சென்சிபிள். சரி, இப்போதைக்கு டாரிஃப் டிராமா பாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அமெரிக்கன் மார்க்கெட் 9-10% மேல போச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ஃபியூச்சர்ஸ் அதுக்கும் மேல இருக்கு. ப்ராப்ளி இன்னைக்கு ஈவினிங், அதாவது இந்தியன் டைம், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மேலும் கூட ஹையரா ஓப்பன் ஆகலாம், கீழே ஓப்பன் ஆகலாம், யாராலையும் சொல்ல முடியாது. பட் நாளைக்கு காலையில யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு இன்னைக்கு விடுமுறை. ஸோ இந்த யூஎஸ் பவுன்ஸை ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்திருப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. பட் தட் இஸ் ஃபார் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரா இந்த கிராஷ்ல தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருந்தோம். இன்வெஸ்ட் பண்ணத்தான் சொன்னோம் எல்லாரையும். பல பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்றதே தெரியல. நம்ம சொன்னாலும் எத்தனை பேர் செய்வாங்கன்றது கொஸ்டின் மார்க் தான். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், 20-25% இன்வெஸ்டர்ஸ் மேல ஒரு கிரைசிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. அதுவே ரொம்ப அதிகப்படியான நம்பர். இப்போ எங்க சிஸ்டம்ல 20-25% ஆஃப் பீப்புள் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னாக்கா அது நாங்க தொடர்ந்து கம்யூனிகேட் பண்றதுனால, அவங்கள மென்டலா ப்ரிப்பேர் பண்றதுனால தான். மற்றபடி தானே போய் செய்யக்கூடியவர்கள்ல ப்ராபப்ளி 1-5% பார்ட்டிசிபேட் பண்ணாலே அதிகம். 95-99% வேடிக்கை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி கிரைசிஸ்ல. இந்த 95-90 வேடிக்கை பார்ப்பவர்கள் தவிர்த்து 95-99% ஸ்பெக்டேட்டர்ஸ் தவிர்த்து பயத்துல விற்கிறவங்களும்
இருக்காங்க. இந்த மார்க்கெட்ல பயப்பட்டு வித்திருக்கணுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. டெஃபினட்டா வித்திருக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது பாஸ்டரிங், இது ஒரு முடிவுக்கு வரும்னு. நீங்க வாங்கலன்னா கூட பரவாயில்ல, பேனிக்ல வித்திருக்கணுமான்ற கொஸ்டின் டெஃபினட்டா இருக்கு, அதுவும் பாட்டம்ல. சரி, இப்ப மார்க்கெட் திடீர்னு மேல போகுது, ஒரு 10-15% மேல போச்சுன்னா விற்கணுமா, விற்கலாமா? ப்ராபப்ளி எதை விற்க வேண்டுமோ அதை விற்கலாம். வாட் யூ நீடட் டு செல் பட் ஃபெயில் டு செல், அதுல வாய்ப்பு கிடைச்சா விற்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நிறைய நிறுவன பங்குகள் இருக்கு. நிறைய பேர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டும் இந்த மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 15 மாதமாக இல்ல அதுக்கும் மேல நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்டான்ஸ் வச்சிருக்கேன். இந்த கன்சர்வேட்டிவ் ஸ்டான்ஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுனாக்கா, மார்க்கெட் விழும்போதெல்லாம், அதுவும் அதிகம் விழும்போதெல்லாம் எங்க சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துலயே போய் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றது. இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. மார்க்கெட்ல எந்த பார்ட் ஆஃப் த மார்க்கெட் எனக்கு சேஃப்னு படுதோ அந்த இடத்துல போய் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போடுறது. இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா. அதே போல எந்த இடம் ரொம்ப ரிஸ்கியா இருக்கோ, மார்க்கெட் ஏறும் போது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வெளியெடுக்கிறது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்லோ வீல் மாதிரியோ ஜெயண்ட் வீல் மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஆக போகுது. எப்படி டேர்ன் ஆக போகுது? நான் காமிச்ச மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை, இப்படி டேர்ன் ஆக போகுது. ரைட்? டேர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, ஹை ரிஸ்க்ல இருந்து நீங்க லோ ரிஸ்க்கு மூவ் ஆக போறீங்க. இப்போ இந்த ஹை ரிஸ்க் டு லோ ரிஸ்க் மூவ் ஆகுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது நீங்க பயப்படுறது இல்ல, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கும், முக்கியமா உங்கள்ட்ட தைரியம் இருக்கும். இந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம். பணம் மட்டும் இல்ல, பணம் தைரியம் ரெண்டு இருக்கணும். அதே போல ஒரு தெளிவு இருக்கணும் எங்க இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது. அந்த தெளிவை தான் நாங்க ஜென்ரலா ப்ரொஃபஷனலா கொடுக்கணும். இப்ப நிறைய பேரு அட்வைசர்ஸ், மேனேஜர்ஸ்லாம் பணம் பண்ணி தராங்க எனக்குன்னு நினைக்கிறாங்க. நோ, உங்களுக்கு பணம் பண்ணி தரது நாங்க இல்ல, மார்க்கெட். நாங்க என்ன பண்ணி தரோம்னா, பிஹேவியரையும், அதாவது தைரியத்தையும் தெளிவையும் எங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். ஸோ அந்த கிளாரிட்டி அந்த கான்ஃபிடன்ஸ், இது ரெண்டு தான் நாங்க கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள். இதை ஒரே நாளில் கொடுத்துட முடியுமான்னா சத்தியமா முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாரிட்டியும் கான்ஃபிடன்ஸையும் ஏற்கக்கூடிய மனநிலை ஒரு இன்வெஸ்டருக்கு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அவங்கள சுத்தி இப்போ அவ்வளவு நாய்ஸ் இருக்கு. முன்னாடியாவது நம்மள்ட்ட ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பேசினாக்கா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 400 வீடியோ பார்த்தப்ப கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ அதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஒரு முதலீட்டு ஆலோசகராக இருப்பதிலையும் ஒரு பப்ளிக் கம்யூனிகேட்டரா இருக்கிறதுலையும் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னாக்கா, ரொம்ப டூ மச் நாய்ஸ். இந்த நாய்ஸுக்கு நடுவுல ஒரு முதலீட்டாளருக்கு இந்த கிளாரிட்டியும் கான்ஃபிடன்ஸும் உருவாக்குறதே ரொம்பவே ஒரு சேலஞ்சா இருக்கு. அதுதான் உண்மை. இதை நான் எங்க பார்த்தேன்னாக்கா, ஒரு 4-5 மாசம் முன்னாடி கோல்டை வாங்குங்க அப்படின்னு நேரடியா சொல்றோம், அல்லது கோல்டு மைனிங் வாங்குங்கன்னு அதுக்கு முன்னாடி சொல்றோம், சில்வரை வாங்குங்கன்னு சொல்றோம், எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸை வித்துருங்கன்னு சொல்றோம். இப்போ டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனியை நீங்க வாங்கக்கூடாது, இந்த கம்பெனியை பார்க்கக்கூடாதுன்னு ஆல்மோஸ்ட் டைரக்டா இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் சொல்றோம். பட் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில 99% இல்லை. அதுதான் உண்மை. பட் அதனால சொல்றவங்களுக்கு இழப்பு கிடையாது. உதாரணத்துக்கு இன்னைக்கும் சொல்றேன், எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ், அதுவும் குறிப்பாக ஐடி கம்பெனிஸ்க்கு இந்த ஆண்டு பெருஞ்சவாலாக இருக்கும். பெருஞ்சவாலான ஆண்டுல இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறுவன மதிப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நிறுவன மதிப்புனாக்கா வேல்யூவேஷன் குறையும் போது விசிபிளா என்ன தென்படும்னாக்கா, PE ரேஷியோ கிராஜுவலா குறையும். இது உறுதியாக நடக்க போகிறது. இன்னைக்கு விடுமுறை. இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்குள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். தொடர்ந்து ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னாக்கா, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை பற்றி உறுதியாக அவர்கள் பேசுவார்கள். அல்லது இப்ப என்னால பேசக்கூட முடியல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட எதிர்காலம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்றேன் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு சவாலை பத்தி
பேசுவாங்க, இல்ல என்னால இப்ப பேசக்கூட முடியல, இன்னும் தள்ளி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் என்னால பேசக்கூட முடியல அப்புறம் பேசுறேன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா நிச்சயமாக அது ஒரு பேட் நியூஸ் என்று தான் நான் சொல்லுவேன். அல்லது இதுதான் பிரச்சனை அப்படின்னு பேசினாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி பிளே அவுட் ஆகும்னு யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை எப்படி நம்ம வேல்யூ பண்ணோன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த எக்ஸசைஸை நான் ஏதோ டிசிஎஸ்க்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நோ, எல்லா ஐடி கம்பெனிக்கும் நம்ம இப்போ பண்ணி ஆகணும். ஓவர் வேல்யூஷன் வரும்போது எதுவுமே பண்ணாம டாலர் நிறுவன மதிப்பை ஏற்றிவிடும். ஏன்னா டாலர் மதிப்பு கூடும், அப்ப ஐடிக்கு ப்ராஃபிட் ஏறிடும், அதனால ஹை பிஇ கொடுக்கலாம் அப்படின்னு கண்மூடித்தனமாக யாரெல்லாம் இந்த 2-3 மாதங்களை வாங்கினாங்களோ அவங்க இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். யூ ஹாவ் டு இன்ட்ராஸ்பெக்ட். என்னன்னாக்கா அமெரிக்காவினுடைய பாலிசி இஸ் நாட் டு ஹாவ் ஸ்ட்ராங் டாலர். இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரியுது. அமெரிக்கா கொஞ்சம் வீக்கர் டாலர் வச்சு அதன் மூலமா ஏதாவது பயன் பெற முடியுமான்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இப்போ அமெரிக்காவே அரசே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது நீங்க எப்படி கண்மூடித்தனமா டாலர் ஸ்ட்ராங் ஆகும்ன்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னு டெஃபினட்டா திங்க் பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் யோசித்தால் டெஃபினட்டாக அது முதலீட்டுல பாதிப்பை தாக்கத்தை உருவாக்கும். ஏன்னா பிளைண்டா ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறோம், அதுவும் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டான்ஸ், அதுவும் அவசரத்துல எடுக்கிறோம். அந்த அவசரத்திற்கு பல முதலீடு சாராத காரணங்கள் இருக்கு. இதையெல்லாம் நீங்க பணத்தை வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த தவறு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரேலியில ஏதாவது ஒரு விடிவு வரலாம், மேபி எதையாவது விற்க முடியலாம், அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போறதுங்கிறது நமக்கு போக போதான் தெரியும். பட் இது போன்ற நிலைப்பாட்டை எடுத்து வலியை அனுபவிப்பவர்கள் அட்லீஸ்ட் இப்ப அந்த பாடத்தை கத்துக்கணும். ஒரு நாட்டினுடைய மேக்ரோ எக்கானமியை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வியூ எடுக்கிறதுங்கிறது விரும்பத்தக்கதல்ல, முதலீட்டுக்கு உகந்ததல்ல. ஸோ இந்த டாரிஃப் வார் இப்போதைக்கு ஒரு சின்ன ட்ரூஸை பார்க்குது. எப்படி சினிமா பார்க்கும்போது ஒரு இன்டர்வல் பிளாக் வருதோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வல். எல்லாரும் போய் நல்லா கேன்டீன்ல போய் நிறைய விலை கொடுத்து கூல் ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட போறாங்க. ஸோ இன்னைக்கு சாப்பிட்ற டைம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் போய் நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ இருக்கிற காசுக்கு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஆரம்பிக்கும். படம் ஆரம்பிக்கும் போது இன்டர்வலுக்கு முன்னாடி இருந்த படத்துக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் வர படத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வரலாம். The action is yet to begin. So keep watching. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.